திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பரந்தூர் பாய்ச்சல் கிரீன் சிக்னல் தந்த டெல்லி. விமான நிலையம் வருது உறுதியானது. பரந்தூரில் உள்ள சென்னையின் 2வது கிரீன்ஃபீல்ட் விமான நிலைய திட்டத்துக்கு மத்திய அரசு இறுதி கொள்கை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் விரைவில் அங்கே நிலம் கையகப்படுத்தும் திட்டங்கள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் மிகவும் முக்கியமான சர்வதேச விமான நிலையம் ஆகும். இங்கு தினமும் பல லட்சம் பயணிகள் வந்து செல்கிறார்கள். அவ்வப்போது இங்கே கண்ணாடி உடைந்து விழும் சம்பவம் நடக்கும். ஆனாலும் சென்னை விமான நிலையம் பாதுகாப்பான விமான நிலையங்களில் ஒன்றாகும். 2017-18 ஆண்டில் மட்டும் சென்னை விமான நிலையம் மூலம் சென்னை விமான நிலையத்தை 20.26 மில்லியன் பயணிகள் பயன்படுத்தியுள்ளனர். அமெரிக்கா, சீனா, ஜப்பான் என்று உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு அங்கிருந்து விமானம் செல்கிறது. ஏன் புதிய விமான நிலையம்? சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் மிகவும் சிறப்பாக இயங்கி வருகிறது. ஆனால் இன்னும் 10 வருடங்களில் தற்பொழுது சென்னை விமான நிலையம் இருக்கும் பகுதி அதிக நெரிசல் மிகுந்த பகுதியாக மாறும். இதனால் மக்கள் அதிக அவதிக்கு உள்ளாகும் நிலை ஏற்படும். அதேபோல் தற்பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு அதிக அளவில் விமானங்கள் வந்து செல்கின்றன. இதனால் விமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இதை சமாளிக்கும் வகையில் சென்னைக்கு கொஞ்சம் வெளியே விமான நிலையம் அமைக்க நிலம் தேடி வந்தனர். அதன்படி காஞ்சிபுரம், அரக்கோணம் அருகே இருக்கும் பரந்தூர், மாண்டூர் அருகே இடங்கள் ஆலோசிக்கப்பட்டது. கடைசியில் தற்பொழுது விமான நிலையம் அமைப்பதற்காக பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மீனம்பாக்கத்தில் இருந்து பரந்தூர் 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. மொத்தம் இந்த விமான நிலையம் 3800 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு உள்ளதாக முதலில் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பாக இந்த நிலம் வழங்கப்படுகிறது. பரந்தூரில் உள்ள சென்னையில் 2வது கிரீன்ஃபீல்ட் விமான நிலையம் திட்டத்திற்கு மத்திய அரசு இறுதி கொள்கை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் விரைவில் அங்கே நிலம் கையகப்படுத்தும் திட்டங்கள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக பரந்தூரில் மொத்தம் 2 மெட்ரோ நிலையங்கள் வர உள்ளன. உள்ளூர் விமான நிலைய பகுதிக்கு அருகே ஒரு ஸ்டேஷன், சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகே ஒரு ஸ்டேஷன் என்று 2 ஸ்டேஷன்கள் வர உள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.